பண்ணுகிறான், பிரயாணமாய் போகிற காரியத்தை பார்க்கிறோம். அவன் போகிற வழியில அவன் என்ன பண்ணப்படுகிறான், கள்ளர்களால் என்ன பண்ணப்பட்டான், அகப்பட்டு அவன் கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் பிடுங்கப்பட்டு அவனை அடித்து சென்று விடுகிறார்கள். அடித்து கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே என்ன பண்ணுகிறான், லேவியன் வருகிறான், ஆசாரியன் ஒருவன் வருகிறான். எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, பக்கமாய் அவனை பார்த்து என்ன செய்தாங்க, விலகி போய்விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே 3 விதமான காரியத்தை நாம் பார்க்கலாம். 3 விதமான மக்களை நாம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். முதலாவது யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ரிலிஜியஸ் பீப்புள். முதலாவது ரிலிஜியஸ் பீப்புள். அப்புறம் 2வது என்ன பார்த்தோம் என்றால் அங்கே இருக்கிற கள்ளர்கள். அப்புறம் நம்ம நல்ல சமாரியனை நாம் பார்க்க முடியும். அல்லது கள்ளர்கள் முதலாவது, ரிலிஜியஸ் பீப்புள் மத போதகர்கள், அப்புறம் 3வது கடைசியாக நல்ல சமாரியன். அப்போ இந்த 3 பேருக்கும் 3 விதமான கோட்பாடுகள் இருக்கிறதுல அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவர்களுடைய புரிதல் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கள்ளர்கள் முதலாவது. இந்த திருடர்களுடைய கோட்பாடு என்ன, உன்னுடையது எல்லாமே என்னுடையது. என்னது, உன்னுடையது எல்லாமே என்னுடையது, அதனால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் அடித்து உன்னிடத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன், பிடுங்கிக் கொள்வேன். உங்களை என்ன இருக்கிறதோ அது எல்லாமே என்னுடையது என்று சொல்லுகிற ஒரு மனநிலைமை. 2வது காரியம் பார்த்தோம் என்றால் மத போதகர்கள் அல்லது ரிலிஜியஸ் லீடர். அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, உன்னுடையது உன்னுடையது, என்னுடையது என்னுடையது. உன்னுடையது உன்னுடையது, என்னுடையது என்னுடையது. நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ 3வது விதமான மக்கள், 3வது விதமான நபர் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் நல்ல சமாரியன். அவருடைய ஆட்ரிபியூட், அவருடைய குணநலங்கள் என்ன சொல்லி பார்த்தோம் என்றால், என்னுடையது எல்லாமே உன்னுடையது, என்னுடையது எல்லாமே உன்னுடையது. இன்றைக்கு கூட நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய திருச்சபையில் நம்ம வாழ்கின்ற இடங்களில் இந்த 3 விதமான மக்களை, மனநிலைமை உள்ள மக்களை நாம் பார்க்க முடியும் இல்ல. அப்போ இந்த சமாரியன் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இந்த சமாரியர்கள் என்று பார்த்தோம் என்றால் அந்த காலகட்டத்தில் யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மக்கள். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், தண்ணீர் கேட்கிறார். அது தண்ணீர் கேட்கும் போது ஒரு சமாரிய ஸ்திரீ இடத்துல போய் தண்ணீர் கேட்கிறார். அதற்கு அந்த ஸ்திரீ சொல்லுகிற ஒரு பதில், யூதனாகிய நீர் என்னிடத்துல குடிக்க தண்ணீர் கேட்கலாமா? அப்போது சமுதாயத்தினால தள்ளப்பட்ட ஒரு மக்கள், சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மக்கள். ஆனால் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தது. அப்போது